மனிதனுடைய உள்ளத்தை வீணாக்கக்கூடிய காரியங்கள் 3ன்னு சொல்கிறாங்க. ஒன்றாவது பெருமை. பெருமை இருந்துச்சுன்னு வைங்க, ஏதோ ஒரு காரணம், நம்மள்கிட்ட கல்வி இருக்குது, பதவி இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அழகு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால பெருமை கொள்ள ஆரம்பித்தோம் என்று சொன்னால், உலகத்தில் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இவர் இருந்தாலும் கூட அந்த தற்பெருமை என்பது படுபாதாளத்தில் கொண்டு போய் அவரை ஆழ்த்திவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைய அமல் செய்கிறார், ஆனாலும் உள்ளத்தில் ஒரு பெருமை, நான் அவரை விட சிறப்பானவன், இவரை விட அந்த பெருமை வந்துருச்சுன்னா எவ்வளோ உயர்ந்த நிலையில் எந்த காரணத்தை கொண்டவர் இருந்தாலும் சரி படுபாதாளத்தில் வீழ்ந்து விடுவார் என்பதை பார்க்க. அருமையானவர்களே, ஷைத்தான் அவன் வீழ்ந்ததற்கான காரணம் தான் ஆனா கைரும் மினு, நான் அவரோட சிறப்பானவன் நினைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கண்ணியம் செய்யணும்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை இந்த பெருமை தான். அவன் வீழ்ந்ததற்கான காரணம் இந்த பெருமை தான் சொல்வான். அதனால் ஒரு மனிதனை வீழ்த்துவதற்குண்டான அந்த உள்ளத்தை பரிசுத்தத்தினுடைய கெடுப்பதற்கு 3 காரியம். ஒன்று பெருமை, இன்னொன்று பேராசை, இன்னொன்று பொறாமை. பெருமையும் பேராசையும் அது மாதிரி பொறாமையும் இருக்கிறதே இன்றைக்குள்ள நிலையில். அதாவது பெருமைன்னு சொன்னால், ஒரு சஹாபி கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறேன் நாயகமே, என்னுடைய ஆடைகளை நல்லா வச்சுருக்கிறேன், நல்ல அழகான செருப்பு போடுறேன், இதெல்லாம் பெருமையான்னு கேட்டான். இது பெருமையில் ஆகிருமான்னு கேட்டான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை நேசிக்கிறான். அதனால் அழகாக இருக்கணும், அதிலெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. உண்மையிலே பெருமை என்பது அல் கிபுர் பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், சத்தியத்தை புறக்கணிப்பதும் உண்மையை புறக்கணிப்பதும் மற்றவர்களை லேசாக நினைக்கிறது தான் பெருமைன்னு சொன்னேன். மற்றவங்களை அற்பமாக அவரெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கண்ணோட்டத்தில் மற்றவங்களுடைய உயர்வுங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம சாதாரணமாக ஆட்களை பார்த்தாலும் கூட அவங்கள பற்றி உண்டான கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் பெருகிவிடும். எத்தனையோ பேர் இன்னும் சில இளம் வயதுடைய எத்தனையோ வாலிபர்களுடைய பிள்ளைகள், அவங்கள கூட நம்ம பார்த்தாலும் கூட இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய கண்ணியம், சிறுவராயத்திலும் கூட ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கை, நல்ல அமல்களில் உள்ள ஈடுபாடு, பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய நிலை என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சாதாரணமான நிலையில் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கோம். அதனால் பெருமைங்கிறது இதுதான். ரசூல் சொன்னாங்க, பத்ருல் ஹக், உண்மையை மறைப்பது. உண்மையான முறையில் தனி ரகசிய வாழ்க்கையிலையும் வெளிரங்கமான வாழ்க்கையிலையும் எப்போ நேர்மையாக மனதுக்கு நேர்பாடாக இருப்பது தான் உண்மையிலே பெருமை விட்டு நீங்கி இருப்பது. அது மாதிரி மற்றவங்களை லேசாக நினைக்கிறது, இது பெருமைக்கு பெருமைக்குண்டான வழின்னு சொன்னாங்க. இதுதான் பெருமைங்கிறத அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க. பெருமையானவர்கள். அது மாதிரி பேராசை, எப்படியாவது அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், பேராசை கூடிருச்சுன்னு வைங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மாதிபானி ஜாயியானு உருசிலா ஃபி கனமின் பி அஃப்ஸதலஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வ ஷரஃபில் தீனி. ஒரு மனிதன் பசி, கடுமையான பசி உள்ள அந்த ஓநாய்களை ஆட்டு மந்தையில் கொண்டு அதை அனுப்பிச்சி விட்டா என்ன ஆகும்? இந்த ஆட்டு மந்தையை சிதறடிச்சிற மாதிரியே பேராசை ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுன்னா, எப்படியாவது அதை உண்டாக்கணும், பணத்தை உண்டாக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணுங்கிற இந்த பேராசை கூடுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது அந்த ஆட்டினுடைய மந்தையை ஓனாய் நாசமாக்குவதை விட நம்முடைய உள்ளத்தை நாசமாக்கிடும்னு சொன்னாங்க. தேவை தான், எல்லாம் தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். ரப்பிடத்தில் கேட்கணும், அதற்கான முயற்சி பண்ணணுமே தவிர பேராசை என்பது ஒரு மனிதனை அவனுடைய உள்ளத்தை நாசமாக்கக்கூடிய காரியம். அது பொறாமை. யாரை பார்த்தும் அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு ஆட்களுக்கு உண்டான நிலைங்கிறது. இவர் இப்படி இருக்கணும், அவர் அப்படி இருக்கணும், அழகால், அந்தஸ்தால், அது மாதிரி அவருடைய கல்வியால், பொருளாதாரத்தினால் ஒவ்வொரு ஆட்களுக்கும் எப்படி இருக்கணுங்கிறத ரப்பு சொல்லி இருக்கும் பொழுது, அவன் ஏற்பாடு செய்திருக்கும் பொழுது அதை கொண்டு பொறாமை விடுவதிலே என்ன இருக்குது? பொறாமைன்னு என்ன அர்த்தம்னா, பிறருக்கு உள்ள மாதிரி அவர் மாதிரி நான் இருக்கணுமே, பொருளாதாரத்தில், கல்வியில், நல்ல அமல்கள் அப்படி நினைக்கலாம். அவருக்கு அது அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறதான் பொறாமை. அவருக்கு இருக்கக்கூடாது, அவன் அதை விட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் பொறாமைன்னு சொல்லி சொல்லுவான். அருமையானவர்களே, உலகத்தினுடைய முதல் குற்றம் பொறாமையினால்தான். உலகத்தில் நிகழ்ந்த முதல் பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் அவங்கள நிகழ்ந்த முதல் பாவமே பொறாமையின் காரணத்தில். அல்லாஹ் குர்ஆனில் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், அல்லாஹ் இந்த பொறாமையினுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்துருன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு ஒரு துஆவை கற்றுத்தருகிறான். அதனால் அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானது, ஒரு மனிதனுடைய மேன்மைக்கு அடிப்படையானது கல்பினுடைய, இதயத்தினுடைய பரிசுத்தம் தான்.
அந்த இதய பரிசுத்தத்தை நாசமாக்கக்கூடிய காரியம் என்பதுதான் பெருமையும் அது மாதிரி பேராசையும் பொறாமை. அல்லாஹ் அவைகளை விட்டும் நம்மை பாதுகாத்தருள்வார். நம்முடைய கல்வி